விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 14 वचन को हम पढ़ेंगे. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் லவுதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னென்று இயேசு சொல்கிறார். और इस प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 14 वचन में यीशु मसीह कहते हैं उस लौदीकिया के कलीसिया के दूत को यह लिख. ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு சபைக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். जैसे हम जानते कि हर कलीसिया के लिए परमेश्वर ने एक स्वर्गदूत को रखा था. ஒவ்வொரு சபைக்கு அந்த கடிதத்தை எழுதும்போது அந்த யோவான்ட்ட சொல்லும்போது அவர் முதலாவது அவரை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். और हर कलीसिया को जब लिखता था तब यीशु मसीह सबसे पहले अपने बारे में प्रकट करते थे. 7 சபைக்குமே அவர் வித்தியாசமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். और सातों कलीसिया के लिए अलग तरीके से यीशु मसीह अपने आप को प्रकट करते थे. இந்த சபைக்கு அவர் எப்படி அவரை காண்பிக்கிறார் என்றால் और इस कलीसिया के लिए वो कैसे अपने आप को प्रकट करते हैं. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும். वो कहते हैं कि वो सच्चा और विश्वास योग्य गवाह है. இரண்டாவது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர். और परमेश्वर के सृष्टि का मूल कारण है. மூன்றாவது ஆமென் என்பவர் சொல்கிறார். और तीसरा जो आमीन कहलाता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த லவுதிக்கியா அந்த பேர் எப்படி அந்த பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டது? लौदीकिया नाम उस शहर को कैसे दिया गया அந்த था? நாட்களில் அந்த பட்டணத்தை ஆளுகிற இல்ல அந்த ஆன்டியோகஸ் 2 என்று நாம் பார்க்கிறோம். उन दिनों में जो शहर को राज करा था उसका नाम एंटियोकस था. அவருடைய மனைவியோட பேர் லவுடிஸ் என்று இருந்தது. और उसकी जो पत्नी का नाम लौदीकिया ऐसा था. ஆகையால் அந்த பட்டணத்துக்கு அவன் லவுதிக்கியா என்ற அவருடைய மனைவியுடைய பேரோட சேர்த்து அவன் வைத்தான். और उसने उस शहर का नाम ही उस पत्नी के नाम के बाद उस शहर का नाम को भी उसने लौदीकिया இந்த रखा. சபையுடைய தூதனுக்கு இயேசு சொல்கிறார் நான் ஆமென் என்பவர். और इस कलीसिया के स्वर्गदूत को यीशु मसीह कहते कि मैं आमीन हूँ. ஆமென் பேருடைய அர்த்தம் என்ன? आमीन का अर्थ क्या है? ஆமென்னா என்னது? आमीन क्या है? அப்படியே நகட்டும் அப்படி ஆகட்டும் என்று பார்க்கிறோம். आमीन का अर्थ यह है कि वैसा ही हो. ஒரு சின்ன பையன்ட்ட கேட்டாங்க ஆமென்னா என்னது? एक छोटे बच्चे को पूछा आमीन क्या है? அவன் சொன்னா நான் சபையில எல்லாரும் ஜெபிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. और वो कहते हैं कि कलीसिया में जब लोग 10-15 मिनट प्रार्थना करते हैं எனக்கும் ரொம்ப அதிகமா தூக்கம் வரும். तब मैं गहरी नींद में चले जाता हूँ. ஆனா அந்த தூக்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர அந்த அலாரத்தை போல ஆமென்னு சொல்லும்போது நான் கண்ணை முழித்து நான் திறந்துருவேன். लेकिन जब सब लोग आमीन कहते तब मेरे आंखें खुल जाती है. அவனுக்கு ஆமெனுடைய அர்த்தம் வித்தியாசமா இருக்கிறது. उसके लिए आमीन का अर्थ कुछ अलग था. ஆனால் இயேசு சொல்கிறார் நானோ ஆமென் என்கிறவன் என்று சொல்லும்போது लेकिन जब यीशु मसीह कहते कि मैं आमीन हूँ ஏசாயா 65வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவருடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். यशायाह 63 अध्याय उसके 16 वचन में उसका अर्थ को समझ सकते हैं. 65வது அதிகாரம் 16வது வசனத்தில் यशायाह 65 अध्याय 65 के 16 वचन में பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். और जो कोई देश में शपथ खाए वो सच्चे परमेश्वर के नाम से शपथ खाएगा. இயேசு குறித்து பார்க்கும்போது அவர் சத்தியமுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். यीशु मसीह के बारे में जब हम पढ़ते हैं हम पढ़ते कि वो सत्य परमेश्वर है. ஆமென் அப்படியே ஆகட்டும் எப்படி நாம் பார்க்கிறோமோ और जैसे आमीन वो ऐसा ही हो हम देखते हैं. அப்படியே ஆசீர்வதிக்கிறவன் அப்படியே ஆகட்டும் என்று சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். और वो जो अपने शपथ खाता है वो सच्चे परमेश्वर के नाम से शपथ खाएगा. கிரேக்க பாஷையில பார்க்கும்போது மொழியில பார்க்கும்போது அந்த சத்திய தேவனுக்கு ஆமென் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ग्रीक भाषा में वो सच्चा परमेश्वर के बदले में वहां पर आमीन कर लिखा है. ஆகையால் இயேசு என்று பார்க்கும்போது அவர் சத்திய தேவன் அவர்தான் ஆமென் என்று நாம் பார்க்கிறோம். और इसलिए यीशु मसीह जो है सच्चा परमेश्वर और वही आमीन है. எப்படி புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மெய்யாக நான் சொல்லுகிறேன் என்று. और जैसे नए नियम में वो कहता कि मैं सच में कहता हूं அது ஆமென் ஆமென் என்று அவர் தம்மை வெளிப்படுத்துகிறது போல அவர் காண்பிக்கிறார். और उसके द्वारा वो प्रकट करते कि मैं आमीन हूं. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல और दूसरा कुरिन्थियों 1 अध्याय उसके 20 वचन में 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் என்றும் ஆமெனாய் இருக்கிறது. दूसरा कुरिन्थियों 1 अध्याय उसके 20वें वचन में पढ़ते कि यीशु मसीह सारे प्रतिज्ञा उसके नाम से हां और आमीन है. எல்லாம் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்கு நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். और सारे जो प्रतिज्ञा मसीह में पूरा होता है. எல்லாம் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். सारे जो आशीष है वो मसीह में पूरा होता है. ஆகையால் இயேசு அந்த சபைக்கு காண்பிக்கும்போது சொல்கிறார் நான் ஆமென் என்பவர் என்று காண்பிக்கிறார். और इसलिए उस कलीसिया को यीशु मसीह ऐसे प्रकट करते कि मैं आमीन हूं. அவர் உண்மையுள்ள தேவன் அவர் சத்திய தேவன் என்று பார்க்கிறோம். वो सच्चा परमेश्वर में ऐसे पढ़ते हैं. இரண்டாவது அந்த சபைக்கு காண்பிக்கும்போது சொல்கிறார் और दूसरी बात उस कलीसिया को जब अपने बारे में प्रकट करते हैं நான் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி என்று காண்பிக்கிறார். वो कहते कि मैं सच्चा और जो गवाह हूं. நான் கொடுக்கிற அந்த சாட்சி நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் சாட்சியோ அது உண்மை சத்திய சாட்சியா இருக்கிறது. वो कहता है मैं जो गवाही देता हूं वो सच्चा गवाह है. யோவான் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது யோனா 3 अध्याय उसके
उसके 31 वचन के आगे जब पढ़ते हैं, The book of John chapter 3 verse 31, 32 and 33 if you read. யோனா 3 अध्याय के 31, 32, 33 वचन में, இந்த வசனத்தை பார்க்கும்போது உன்னதத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும் அவர் மேலானவர். और इस वचन में हम पढ़ते कि जो वहां से ऊपर से आता है वो सबसे सर्वोत्तम, सबसे ऊंचा அவர் है। உன்னதமானவர். அவர் மேலிருந்து வந்ததனால அவர் கண்டதை கேட்டதை அவர் பேசுகிறார். जो ऊपर से आता है वो सर्वोत्तम, और जो पृथ्वी से आता है वो पृथ्वी का है। அவர் எங்கிருந்து வருகிறார்? वो कहाँ से आता है? உன்னதத்திலிருந்து வருகிறவர். वो ऊपर से आता है। ஆனால் பார்க்கிறோம் பூமியில இருந்து உண்டானவன் அவன் பூமியின் வார்த்தைகளை கவனித்து அதை பேசுகிறான். लेकिन जो पृथ्वी का है वो पृथ्वी की बातें करता है, பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறான். वो केवल पृथ्वी के बातों को करता है। அவர் பேசுகிற வார்த்தைகள் அதை கேட்ட கண்டதை அதை சாட்சியை சத்திய வசனத்தை சாட்சியை அவர் சொல்கிறார். और जो कुछ यीशु मसीह ने देखा और सुना वो एक गवाही के रूप में वो बताते हैं। 33வது வசனத்திலே அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவனோ தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். और 33 वचन में पढ़ते जिसने उस गवाही को ग्रहण कर लिया उस बात पर वो छाप दी गई कि वो परमेश्वर सच्चा है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். लोग कहते हैं कि उस सौभाग्य को परमेश्वर हमें दिया है। அவருடைய உண்மையுள்ள சாட்சியை ஏற்றுக்கொண்டு அவர் சத்திய தேவன் என்று நாம் முத்திரை போட்டு हम நிச்சயப்படுத்துகிறோம். उस सच्चे गवाही को सुनकर उसे ग्रहण कर उस छाप को लगाए हैं। हालेलुया, हालेलुया। எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொன்ன அந்த வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள், कितने लंबे जो वर्ष के पहले जो भविष्यवाणी हुई थी, சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் வசனங்கள் 400 வருடங்களுக்கு மேல நிறைவேறாமல் இருந்தது. कुछ जो भविष्यवाणी के जो वचन थे वो 400 वर्ष के अधिक वो पूरा नहीं हुआ था। சத்திய வசனம் அதை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு இந்த பூமியில அவர் வந்தார். लेकिन वो सत्य के बारे में वो गवाही देने के लिए यीशु मसीह इस संसार में आए थे। அதுதான் யோவான் 18:37 வசனத்துல और வாசிக்கிறோம். वही यूहन्ना 18 अध्याय के 37 वचन में पढ़ते हैं। யோவான் 18வது அதிகாரம் 37 வசனத்துல பிலாத்துவை பார்த்து இயேசு சொல்கிறார், यूहन्ना 18 अध्याय के 37 वचन में पिलातुस को देखकर यीशु मसीह कहता है, நான் எதற்காக பிறந்தேன்? मैंने क्यों खोला है? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். और मैं सत्य के बारे में गवाही देने के लिए मैं जन्म I लिया। have come to testify the truth. मैं इस जगत में इसलिए आया था कि मैं सच्चाई का गवाही दूं। உண்மையான வார்த்தைகளை குறித்து அதை சாட்சி கொடுக்க நான் இந்த பூமியில வந்தேன். मैं इसलिए जगत में आया कि मैं सत्य पर गवाह दूं। இயேசு வருவார், ஜனங்களை ரட்சிப்பார் என்ற சத்திய வார்த்தைகள், और यीशु मसीह संसार में आकर लोगों को उद्धार में लाएगा, वो सत्य बातें हैं। சாட்சி கொடுக்க அவர் இந்த உலகத்துல வந்தார். उस बात की गवाही देने के लिए यीशु मसीह संसार में आए थे। ஜனங்கள் பாவத்தை அறியாமல் இருந்தார்கள், जब लोग पाप को नहीं जानते थे, ரட்சிப்பின் வழி தெரியாமல் இருந்தார்கள், लोग उस उद्धार के मार्ग को नहीं समझते थे, ஆவியானவர் என்ன யார் என்று அறியாமல் இருந்தார்கள், पवित्र आत्मा क्या है लोग नहीं जानते थे, நித்திய ஜீவன் எப்படி பெற வேண்டும், நித்திய ஜீவன் என்ன என்று அறியாமல் இருந்தார்கள். और अनंत काल का जीवन क्या है लोग नहीं जानते थे। ஆனால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று இயேசு அங்க சொல்கிறார். लेकिन यीशु मसीह कहते हैं कि इस सत्य के बारे में गवाही देने के लिए मैं इस जगत में आया। அவர் அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த சத்திய தேவனை அறிய அவர் வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். सत्य का गवाही देकर हम हर एक जन को सच्चे परमेश्वर को जानने के लिए परमेश्वर ने मदद किया। மூன்றாவது அந்த சபைக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? और तीसरी बात उस कलीसिया को कैसे वो प्रकट करते हैं। தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறேன். कहते कि परमेश्वर के सृष्टि के मेले अकेला मैं आदि हूँ। ஹல்லேலூயா, हालेलुया। இது சில பேர் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இல்ல வாசிக்கும்போது அவர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறார்கள். और कुछ लोग जब इस वचन को पढ़ते, इस शब्द को पढ़ते, कुछ जो गड़बड़ी में आते அதை हैं, தவறாய் புரிந்து கொள்கிறார்கள், उसे लोग गलत समझते हैं। நினைக்கிறார்கள் தேவன் எல்லா சிருஷ்டியை படைக்கும்போது முதலாவது இவரை இயேசு என்ன செய்தார்? और वो सोचते कि परमेश्वर ने जब सृष्टि को बनाया तब सबसे पहले यीशु मसीह को क्या किया? அந்த சிருஷ்டிக்கும் போது முதலாவது இவரை சிருஷ்டித்தனால ஆதியுமாய் இருக்கிறார் என்று சில பேர் தவறாய் புரிந்து और सोचते कि கொள்கிறார்கள். जब यीशु मसीह संसार को बना रहे थे तो उसके पहले यीशु मसीह को बनाया इसलिए वो आदि है। ஆனால் அப்படியே அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே இயேசு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन हम पढ़ते कि इस संसार के सृष्टि के पहले यीशु मसीह थे। ஹல்லேலூயா, हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிகள் இயேசு இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முன்னே அவர் कितने विश्वास करते हैं इस संसार के सृष्टि के पहले यीशु मसीह थे। கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் கொலோசி சபைக்கு இயேசு குறித்து இயேசுவின் மகத்துவத்தை குறித்து வல்லமை குறித்து சொல்லும்போது कुलुसियों पहला अध्याय के 16 वचन में उस कलीसिया के बारे में जो महत्व को यीशु मसीह बता रहे थे, அவர் சொல்கிறார் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. और वो कहता कि सब कुछ उसी के लिए और उसके द्वारा ही सृष्टि हुआ है। நாம் காண்கிறவைகள் எல்லாவற்றையும் யார் சிருஷ்டித்தார்? जो कुछ हम देखते हैं उसे किसने बनाया है? இயேசு சிருஷ்டித்தார். அவருக்காக அவரை கொண்டு அவர் சிருஷ்டித்தார். और वो अपने लिए और अपने द्वारा ही उसने बनाया है। Hallelujah. हालेलुया। All things have been created through him for him. सभी जो चीज है केवल यीशु मसीह के द्वारा उसी के लिए बनाया है। ஆகையால் இயேசு ஆதி முதலாவது படைக்கப்பட்டார், அப்படியால அவர் அநாதி தேவன் என்று பார்க்கிறோம். और इसलिए
इसलिए यीशु मसीह पहले बनाया गया ऐसा नहीं, लेकिन यीशु मसीह पहले से ही थे। உலகத்தோடற்கு முன்னே அவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறார் என்று इस பார்க்கிறோம். जगत का निर्माण से पहले यीशु मसीह थे। யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். यूहन्ना 17 अध्याय के 5वें वचन में पढ़ते हैं। யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல यूहन्ना 17 अध्याय उसके 5वें वचन में இயேசு அந்த கல்வாரி சிலுவையில அந்த பாடுகளை சகிக்க முன்பாக பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். और यीशु मसीह उस क्रूस के उस सताए जाने से पहले यीशु मसीह पिता से प्रार्थना कर रहे थे। பிதாவிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் எப்படி ஜெபிக்கிறார்? और पिता से वो कैसे प्रार्थना कर रहे थे? எனக்கு அந்த மகிமையை தாங்க, वो कहता है कि मुझे वो महिमा दे, அந்த மகிமையினால என்னை மகிமைப்படுத்தும். उस महिमा से मेरी महिमा कर। எந்த மகிமை? कौन सी महिमा? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு இருந்த அந்த மகிமை அதனால என்னை மறுபடியும் மகிமைப்படுத்தும். जो जगत के होने से पहले जो महिमा थी उसी महिमा से मुझे महिमा कर। இயேசு உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறவர். और इसलिए यीशु मसीह संसार के सृष्टि के पहले थे। हालेलुया, हालेलुया। ஆனா இந்த லவோதிக்கேய சபையோ இத விசுவாசிக்காமல் இருந்தார்கள். लेकिन ये जो लौदीकिया कलीसिया था इस बात को नहीं அது जानते थे। மாத்திரமல்ல கொலோசிய சபையில அப்படிப்பட்ட ஜனங்கள் விசுவாசிகள் இருந்தார்கள். और कलीसिया के जो कलीसिया में भी ऐसे कुछ विश्वासी थे। என்னத்தை விசுவாசிக்காமல் இருந்தார்கள்? वो किस बात पर विश्वास करते இயேசு थे? இந்த உலக உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்காமல் இருந்தார்கள். वे लोग इस बात पर विश्वास नहीं करते थे कि यीशु मसीह इस संसार के सृष्टि के पहले भी थे। அவருடைய விசுவாசம் என்றால் இயேசு படைக்கப்பட்டார், அவர் பூமியில வந்து அவர் மரித்து போனார், அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். उनका विश्वास केवल इतना ही था कि यीशु मसीह संसार में आए, मरे और फिर जी उठे। அவர் அற்புதம் செய்தார், குணமாக்கினார், அப்படி ஒரு கொஞ்சம் குறைவான விசுவாசம் இயேசு மேல் இருந்தது. और उनका बस विश्वास इतना था कि यीशु मसीह संसार में आकर कुछ अद्भुतों को किए। ஆகையால் அவர்கள் முழுமையாக இயேசுவை விசுவாசத்தில் இருக்கும்போது இயேசு அவரை நான் ஆதி அந்த சிருஷ்டிக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று அவர் காண்பிக்கிறார். और इसलिए जब वो विश्वास यीशु मसीह पर पूरी तरीके से विश्वास नहीं कर रहे थे, यीशु मसीह ने कहा कि मैं इस सृष्टि के पहले था। நான் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர் என்று அவர் காண்பிக்கிறார். यीशु मसीह ने कहा कि मैं इस परमेश्वर जो संसार के सृष्टि के पहले मैं था। हालेलुया, हालेलुया। அப்போ அவர் வானத்தில் அவர் பரலோகத்தில் இருக்கிற உன்னதத்தில் இருக்கும்போது அவர் ஏன் இந்த பூமியில அவர் வந்தார்? और इसलिए अगर यीशु मसीह स्वर्ग में थे तो इस संसार में क्यों आए? हालेलुया, हालेलुया। யாருக்காக இந்த பூமியில வந்தார்? इस संसार में वो किस लिए आए थे? நம்மளுக்காக இந்த பூமியில அவர் வந்தார். वो हमारे लिए इस संसार में आए அவர் थे। தேவனா இருந்தாலும் கூட ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து நம்மளை மீட்டெடுக்க நம்மளை ரட்சிக்க இந்த பூமியில வந்தார். वो परमेश्वर होकर भी इस संसार में हमारे लिए हमें बचाने के लिए यीशु मसीह आए। மனுஷன் பாவம் செய்ததனால ஒவ்வொரு மனுஷன் பாவியாய் பிறக்கிறான். क्योंकि आदम के पाप के कारण हर मनुष्य पापी जन्म लेता அந்த है। பாவம் இருக்கிறதுனால அந்த பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் என்ன செய்தார்கள்? और उस पाप के कारण पुराने नियम में लोग क्या करते थे? அந்த ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவன் வருஷத்துல ஒரு பலி அவன் செலுத்துவான். याजक तो एक साल में एक बलिदान वो चढ़ाता था। அந்த மிருகத்தின் மேல் அந்த ஜனங்களுடைய பாவத்தை அவன் சுமர்த்தி அது ஒரு பலியாக அவன் கொடுப்பான். और जानवर के ऊपर लोगों के पाप को रखकर उसे बलिदान चढ़ाता था। அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்ததனால அவர்கள் தேவனோட ஒப்புரவாக்கப்படுவார்கள். और उस जो जानवर के बलिदान के कारण लोग परमेश्वर के साथ मेल मिलाप होते थे। பாவம் மூடப்படும், அதற்காக கர்த்தரிடத்தில் தண்டனை பெறாமல் இருப்பார்கள். उस बलिदान के कारण उनका पाप जो क्षमा हो जाता था और परमेश्वर से दंड नहीं पाते थे। ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஒரு காரியமா இருந்தது. ये जो है वो हर साल होता था। ஆனால் அதற்கு ஒரு முடிவை காட்ட இயேசு இந்த பூமியில வந்தார். लेकिन उस बात के लिए एक अंत लाने के लिए यीशु मसीह संसार में आए थे। எல்லா மனுஷருடைய பாவத்தை ஒரே பலியாக நான் அவர்களை மன்னித்து நான் அவர்களை நீதிமான்களை ஆக்க வேண்டும். जगत के सारे लोगों का जो पाप है एक ही बलिदान में यीशु मसीह आकर इस संसार में அடிக்கடி மிருக பலியால நானே ஒரு பலியாக என்னை ஒப்புக்கொடுத்த ஜனங்களை பாவத்துல இருந்து விடுவிக்கணும் என்று. और अब कोई जानवर का बलिदान लेकिन खुद यीशु मसीह संसार में आकर बलिदान दिए। இயேசு தேவனா இருந்தாலும் கூட மனுஷ ரூபத்துல இந்த பூமியில வந்தார். परमेश्वर होकर भी मनुष्य रूप में इस संसार में आए। हालेलुया, हालेलुया। எந்த பாவமும் ரத்தம் சிந்தல் இல்லாம பாவ மன்னிப்பு அல்ல. और बिना लहू बहाए कोई पाप क्षमा नहीं। அவருடைய ஜீவனை நம்மளுக்காக பலியாய் उसने अपने கொடுத்தார். जीवन को हमारे लिए दे दिया था। அதுல என்ன விசேஷம்? उसमें क्या अच्छी बात ஒருவேளை है? வீட்டுல ஒருவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலியாக கொடுக்கலாம். और शायद एक परिवार में एक सदस्य अपने परिवार के लिए बलिदान दे இல்ல सकता था। யாராவது சொல்ல நான் உங்களுக்காக பலியாகிறேன் என்று. या कोई कह सकता था कि मैं तेरे लिए बलिदान चढ़ाता हूँ। அவர்கள் பலியானாலும் கூட ஜனங்களுடைய பாவம் அதனால மன்னிக்கப்படாது. लेकिन चाहे मनुष्य बलिदान दे फिर भी जो मनुष्य का पाप कभी क्षमा नहीं हो सकता, அந்த மனுஷனும் அவனும் பாவியா இருக்கிறான். क्योंकि वो मनुष्य खुद एक पापी है। அப்ப இயேசு பார்த்தால் ரட்சிக்க மனுஷனை ரட்சிக்க வேற ஒரு வழியும் அல்ல. और जो यीशु मसीह ने सोचा कि अब मनुष्य के उद्धार के लिए और कोई मार्ग नहीं। அவர் தேவனா இருந்தாலும் கூட ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து அவர் பாவமில்லாத
இல்லாமல் இந்த பூமியில வாழ்ந்து அவர் நம்மளுக்காக மரித்தார். इसलिए वो परमेश्वर होकर भी मनुष्य का रूप लेकर इस संसार में आए और हमारे लिए मरे। அவர் மரிக்கும்போது ஒரு பாவியாய் மரிக்கவில்லை. जब वो मरे वो पापी के रूप में नहीं मरे थे, மாசற்ற குற்றமில்லாத அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி மேல் நம்மளுக்காக அவர் சிந்தினார். बिना किसी दोष के बिना किसी पाप के जो लहू को यीशु मसीह ने हमारे लिए बहाया, அவர் பாவியாக மரிக்கலான நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் கல்வாரியில் அவர் சுமந்தார். वो पापी के रूप में नहीं मरा लेकिन हमारे पापों को उसने अपने शरीर में उठाकर उस क्रूस पर मरे। இதை விசுவாசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். और इस बात पर जो विश्वास करता है वो उद्धार पा लेता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இந்த ஜனங்களுக்கோ லவோதிக்கேய சபைக்கோ இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் இருந்தது. लेकिन उस लौदीकिया कलीसिया के जो विश्वासियों में ऐसा विश्वास नहीं था। இயேசு ஆதி தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிறவர் என்று விசுவாசிக்கவில்லை. वे लोग इस बात पर विश्वास नहीं करते थे कि यीशु मसीह इस जगत के सृष्टि के पहले भी थे। இயேசு இரட்சகர் என்று விசுவாசிக்கவில்லை. यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में वो नहीं मानते थे। அவர் வருவார் என்ற அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். यीशु मसीह फिर आने वाले इस बात पर विश्वास नहीं करते இயேசு थे। படைக்கப்பட்டவர் என்று அவர்கள் நம்பினார்கள். उन्हें लगा कि यीशु मसीह को परमेश्वर ने बनाया था, ஆகையால் அவர்களுக்குள்ள பூரணமான ஒரு விசுவாசம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और इसलिए उनके अंदर पूर्ण विश्वास नहीं था। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த கொலோசிய சபையும் அப்படிப்பட்ட ஒரு சபையா தான் இருந்தது. वो कुलुसिया कलीसिया भी ऐसा ही था। நீங்க அந்த கொலோசியருடைய அந்த ஒவ்வொரு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது अगर कुलुसियों के हर एक अध्याय को आप पढ़ेंगे, எப்படி முதலாவது அதிகாரத்துல 17 அந்த வசனங்களை வாசிக்கும் போது பவுல் இயேசுவை குறித்து அவர் அதிகமாய் காண்பித்தாரோ, और इस पहला अध्याय में जैसे पौलुस यीशु मसीह के बारे में बार-बार वहां पर कह रहा था, அவர் ஒவ்வொரு அதிகாரத்துல அந்த கொலோசிய சபையில் அதிகமாய் இயேசு குறித்து அவர் காண்பித்தவருடைய மகத்துவம் வல்லமை குறித்து அவர் காண்பித்தார். उस कुलुसिया कलीसिया को वो पौलुस बार-बार यीशु मसीह के उस जो सामर्थ्य के बारे में, उसकी महिमा के बारे में बता रहा था। அந்த சபையில சில பரிசேயர்கள் சில கள்ள உபதேசர்கள் அங்க இருந்தார்கள். क्योंकि उस कलीसिया में कुछ झूठे जो भविष्य वक्ता कुछ फरीसी थे, இப்படிப்பட்ட விசுவாச குறைவுகளை அவர் கொண்டு வந்தார்கள். उनको विश्वासी के जीवन में कुछ कमियों को लेकर आए थे, பவுல் அந்த கொலோசிய சபைக்கு எழுந்தபோது இயேசு குறித்து அவர் காண்பித்தார். और इसलिए पौलुस उस कलीसिया को जब लिख रहा था वहां पर यीशु मसीह के बारे में कहने लगा। ஆனால் அதே கொலோசியர் சபையில் அந்த 4வது அதிகாரம் 16வது கொலோசியர் 4:16வது வசனத்துல, लेकिन कुलुसिया 4 अध्याय के 16 वचन में இந்த கடிதத்தை இந்த நிருபத்தை கொலோசியருக்கு மாத்திரமல்ல அவர் சொல்கிறார், நீங்க வாசித்த பின்பு அதை தூர போடாமல் இல்ல உங்கள்கிட்ட வக்கரமே என்ன செய்ய வேண்டும், और यहाँ पर पौलुस कहता है कि तुम इस पत्र को पढ़ने के बाद तुम्हें क्या करना है, நீங்க லவோதிக்கேய சபையிலும் இதை வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். और कहता है कि तुम्हें लौदीकिया की कलीसिया में भी इसे पढ़ना இந்த है, லவோதிக்கேய சபைக்கு இந்த கடிதம் இந்த லெட்டர் இந்த நிருபம் அதிகமாய் தேவையா இருந்தது. क्योंकि लौदीकिया कलीसिया के लिए वो पत्र बहुत जरूरी था, இவங்களுடைய விசுவாசம் கூட இயேசு மேல பூர்ணமான விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். क्योंकि उनका भी विश्वास यीशु मसीह पर पूरा नहीं था। ஆகையால் பவுல் சொல்கிறார், நீங்களும் இந்த நிருபத்தை வாசிக்கணும், அவர்களும் போய் அதை வாசிக்க और வேண்டும். इसलिए पौलुस कहता है कि तुम्हें भी इसे पढ़ना है और लौदीकिया कलीसिया को इसे पढ़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ புரிஞ்சிட்டா இயேசு அவரை தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிறார் என்று காண்பிக்கிறார். और अब क्या आप जानते हैं कि यीशु मसीह क्यों अपने आप को ऐसे प्रकट करते हैं कि वो सृष्टि के पहले அவர் थे? ஆமென் என்று காண்பிக்கிறார். சத்தியம் உண்மையுள்ள தேவன், அவர் அந்த உண்மைக்கு சாட்சியாக கொடுக்க அவர் வந்திருக்கிறார். वो अपने आप को आमीन और सच्चा गवाह के रूप में प्रकट करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு கூட இயேசு குறித்து अनेक ஜனங்கள் अनेक விதமாய் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். आज भी यीशु मसीह के बारे में अलग तरीके से लोग विश्वास करते हैं। நீங்க இயேசு எப்படி விசுவாசிக்கிறீங்க? आज आप यीशु मसीह पर कैसे विश्वास करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அவர் எனக்காக வந்தார், மரித்தார், எனக்காக என் பாவங்களை மன்னிக்க அவர் இந்த உலகத்துல வந்தார். कितने विश्वास करते हैं यीशु मसीह मेरे लिए आए, इस संसार में मेरे पापों के लिए मरे और जी उठे। அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிறவர். और परमेश्वर की सृष्टि के पहले वो था, அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். और वो जीवित परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 3 अध्याय के 15 वचन में हम पढ़ते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 15 वचन இப்போ में இயேசு சபையுடைய நிலைமை குறித்து பேசுகிறார். अब उस कलीसिया के परिस्थिति के बारे में यीशु मसीह कहते கிரியைகளை हैं, அறிந்திருக்கிறேன், मैं तेरे कामों को जानता हूँ, நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் இருக்கிறாய். तो ना तो ठंडा ना दान गर्म है, நீ குளிரையாவது இருந்தால் கூட அனலா இருந்தா கூட நலமா இருக்கும். भला होता कि तू ठंडा या गर्म होता। ரெண்டு அனுபவத்தை குறித்து மனுஷனுடைய ரெண்டு அனுபவத்தை குறித்து தேவன் இங்க இயேசு பேசுகிறார். मनुष्य के 2 अनुभव के बारे में परमेश्वर यीशु मसीह यहाँ पर ஒரு कहते हैं। குளிர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம், இரண்டாவது அனலா இருக்கிற அனுபவம். एक जो अनुभव वो ठंडा और दूसरा जो है गर्म है। குளிரா இருக்கிற அனுபவம்னா என்னது? जो ठंडा अनुभव क्या होता What है? is the meaning of being cold? ठंडा अनुभव क्या है? அந்த அனுபவம் ரட்சிப்பில்லாத ஒரு மனுஷனை காண்பிக்கிறது. और ठंडा अनुभव ऐसे एक मनुष्य को दिखाता है जिसके जीवन में उद्धार नहीं, कोई विश्वास இயேசுவை नहीं, அறியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. जो यीशु मसीह को नहीं जानता है, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. जिसके जीवन में कोई विश्वास नहीं है, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. जिसके जीवन में कोई आत्मिक
जीवन नहीं है। ஆனால் இயேசு சொல்கிறார் நீ அப்படி இருந்தா கூட அது நல்லா இருந்திருக்கும் என்று சொல்கிறார். यीशु मसीह कहते हैं ऐसा होता तो भी भला होता। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படிப்பட்ட மனுஷன் கூட நல்லா இருந்திருக்கும் இயேசு சொல்கிறார். और यीशु मसीह ऐसा क्यों कहते हैं कि वो भला होता कि तू ठंडा होता? என்றால் இயேசுவை அறியாமல் வெளிச்சம் இல்லாத அந்த ஜனங்களை கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் ஒரே நாள்ல அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். क्योंकि जो यीशु मसीह को नहीं जानते, उसके सामर्थ्य को नहीं जानते, यीशु मसीह उन्हें एक क्षण में बदल सकता அது है। எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷனா இருக்கட்டும் அவன் ரட்சிக்கப்பட முடியும். चाहे वो कितने भी बड़ा पापी हो, यीशु मसीह उसे उद्धार में ला सकता है। இந்த சபையோ அந்த பவுலுடைய இந்த நிருபத்தை அவர்கள் வாசித்தும் அறிந்தும் இயேசுடைய அந்த மகத்துவங்களை அறிந்தும் கூட அவர்கள் அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். लेकिन यहाँ पर वो जो विश्वासी थे, पौलुस के उस प्रचार को सुनने के बाद, उसके पत्र को पढ़ने के बाद भी वो यीशु मसीह पर विश्वास नहीं कर रहे थे। லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனத்துல लूका 19वां अध्याय उसके 9वें वचन में, லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனத்துல அந்த சக்கையை குறித்து பார்க்கிறோம். लूका 19वां अध्याय उसके 9वें वचन में जक्कैस के बारे में पढ़ते हैं। சகை மனம் திரும்பி எல்லாவற்றையும் இயேசுக்காக சொல்றான், நான் எல்லாம் நான் தெரியாது கொடுக்கிறேன் என்று அவன் மனம் திரும்பி சொல்லும்போது, और जक्कई जब अपने मन फिरा कर वो कहने लगा, இயேசு சொல்ற இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. यीशु मसीह ने कहा कि आज इस घर में उद्धार आया है। எந்த வீட்டுல ரட்சிப்பு வந்தது? किस घर पर उद्धार आया? அந்த வரி வசூலிக்கிறவன் ஒரு பாவத்துல வாழ்கிற மனுஷன், जो चुंगी लेने वाला व्यक्ति था, जो पाप में जी रहा था, ஒரு பெரிய பாவி, ஒரு பாவிக்கு தலைவனா இருக்கிற ஒரு பாவியா இருக்கிறான். वो एक बड़ा पापी था, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வஞ்சித்து வாங்குற ஒரு பணத்தை வஞ்சித்து வாங்குறான். और वो जो लोगों को धोखा देकर पैसा कमाता था। அப்படிப்பட்டவனை குறித்து இயேசு இவனுடைய வீட்டுல எனக்கு ரட்சிப்பு வந்தது. और ऐसे एक व्यक्ति के बारे में यीशु मसीह कहते कि इसके घर पर उद्धार आया है। கர்த்தர் எப்படிப்பட்ட கூட இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியும். परमेश्वर ऐसे व्यक्ति को भी उद्धार में ला सकता है। அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். और वे लोग मन फिराकर यीशु मसीह को ग्रहण करने लगे। சமாரிய ஸ்திரீ ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். और सामरी स्त्री जो एक गलत जीवन जी रही அவள் थी, அவளுடைய வாழ்க்கை குறித்து யாருக்குமே தெரியாது. और उसे लगा कि उसके जीवन के बारे में कोई नहीं जानता। ஆனால் ஒரு நாள் தண்ணீரை பார்க்க அவர் போகும்போது, जब एक दिन वो पानी की खोज में निकली थी, தண்ணீருக்காக வரும்போது நாம் பார்க்கிறோம் இயேசு ஜீவ தண்ணீர் அவருக்கு காண்பித்தார். जब वो पानी लेने गई, वहां पर यीशु मसीह ने उसे जीवन का जल दिया। அவளுடைய வாழ்க்கை மாறிட்டு அவர் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணம் முழுவதும் அவர் சாட்சி கொடுத்தார். और उसका जीवन बदल गया था, और जाकर सामरी नगर में यीशु मसीह के बारे में कहने அந்த लगी, பட்டணத்துக்கு அவர் சாட்சியாய் மாறினார். और उस शहर के लिए वो एक गवाह बन गई। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு எப்படிப்பட்ட ஒரு குளிர்ந்த ஒரு மனுஷனை கூட அனுபவத்தில் இருக்கிற மனுஷனை அவர் மாற்ற முடியும். यीशु मसीह जो ठंडा है, उससे भी परमेश्वर बदल सकता நாம் है। கூட ஒரு காலத்துல இயேசு அறியாமல் இருந்திருக்கலாம். हम भी एक समय में यीशु मसीह को जब नहीं जानते थे, இயேசுவோட விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். यीशु मसीह पर हमने विश्वास नहीं किया था, ரட்சிப்புனா என்னது தெரியாமல் இருந்திருக்கலாம். उद्धार क्या है हम नहीं जानते நித்திய थे, ஜீவன் என்னது என்று தெரியாமல் अनंत இருந்திருக்கலாம். जीवन क्या है हम नहीं जानते थे, ஆவியானவர் யார் என்று அதை நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். पवित्र आत्मा कौन है हम उस बात को नहीं जानते थे। ஆனால் அப்படி குளிர்ந்த இந்த நம்மளை அவர் அனலா எனக்கு மாற்ற இருக்கிறார். हम जो ठंडे अनुभव में थे, परमेश्वर ने हमें आज गर्म किया है। ஹல்லேலூயா. हालेलुया। இத்தனை கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுன்னு சொல்ல इन हाथ முடியும். उठाकर धन्यवाद कह सकते हैं। அனலாய் மாற்றினீர் உமக்கு நன்றி. हाँ प्रभु, हमें तूने गर्म में बदला, इसलिए धन्यवाद। இரண்டாவது சொல்கிறார், அப்படி இருந்தா கூட நான் உங்களை இப்படி பயன்படுத்தியிருப்பேன். और दूसरी बात वो कहता है कि वैसे अगर तुम होते तो भी मैं तुम्हें बदलता। ஆனால் இப்போ அனலா இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். लेकिन दूसरा अनुभव जो गर्म वाला अनुभव, இது எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கிறது? ये कैसा अनुभव था? ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பார்க்கிறோம். और जो उद्धार पाए हैं उन लोगों के बारे में देखते हैं। கர்த்தருக்காக வைரக்கமாய் வாழ்கிற ஜனங்கள், परमेश्वर के लिए जो बड़े जोश के साथ जी रहे थे, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளருகிற ஜனங்கள், आत्मिक जीवन में हर दिन बढ़ने वाले जो लोग ஒவ்வொரு थे, நாளும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜனங்களை குறித்து हर பார்க்கிறோம். दिन परमेश्वर से प्रार्थना करने वाले लोग थे, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து வளருகிற விசுவாசிகளை हर பார்க்கிறோம். दिन परमेश्वर के वचनों को पढ़कर उसके अनुसार जीने वाले विश्वासी थे, அவருக்காக ஆயத்தமாய் பரிசுத்தமாய் காத்திருக்கிற விசுவாசிகளை பார்க்கிறோம். परमेश्वर के आगमन के लिए तैयारी के साथ रुके हुए विश्वासी थे, கிறிஸ்துவின் அன்பை குறித்து மற்ற ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு விசுவாசிகளை பார்க்கிறோம். मसीह के प्रेम के बारे में दूसरे लोगों को जाकर वो कहते थे। இது என்னத்தை காண்பிக்கிறது? और ये क्या दिखाता है? கர்த்தருக்காக அனலா இருக்கிறவர்களை காண்பிக்கிறது. ये जो लोग थे परमेश्वर के लिए गर्म एक अनुभव में थे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை வச்சனங்க சபை அப்படி கர்த்தருடைய பார்வையில் அனலா இருக்க வேண்டும். अच्छे लोग कहते हैं कि कलीसिया को भी परमेश्वर की दृष्टि में ऐसे गर्म होना है, வளருகிற ஒரு விசுவாசியா நாம் இருக்க हर வேண்டும். दिन बढ़ने वाला एक विश्वासी बनना है। வளர்ந்துட்டோம், இனி வளர இடமில்லை, அப்படி அல்ல. हम तो बढ़ गए, इसके बाद बढ़ने के लिए कोई जगह नहीं, ஒவ்வொரு ऐसा नहीं। நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். हर दिन हमें बढ़ते जाना है, ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். हर दिन उस पर निर्भर रहकर हमें बढ़ना வாழ்க்கையில है। நீங்க வேணும் என்ற அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். और परमेश्वर हमें जरूरत है ऐसा जो मन के साथ हमें जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல, दानियल 6:10 में, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை தானியேலை குறித்து பார்க்கிறோம். दानियल 6 अध्याय के 10वें वचन में हम दानियल के बारे में देखते हैं। எவ்வளவு பக்தி உள்ள, எவ்வளவு அனலாய் அவன் இருக்கிறான். वो परमेश्वर के लिए कितना एक गर्म अनुभव के साथ அந்த था। பத்திரத்துல ராஜா கையெழுத்து போட்டார், யாரெல்லாம் கர்த்தரை எப்படி ஜெபிப்பார்களோ அவர்களை அந்த சிங்க கேபில போடுவேன். और उस पत्र पर उस राजा ने हस्ताक्षर डाला और उसने कहा कि जो प्रार्थना करेगा उसे उस सिंह के इस कुएं में डाल दिया जाएगा। அறிந்த போதிலும் கூட தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையில போய்
அவன் தினம்தோறும் செய்தது போல அவன் 3 வேளை அவன் ஜெபித்தான். लेकिन उस बात को जानने के बाद भी दानियल फिर भी 3 बार प्रार्थना करने लगा பிரச்சனைகள் இருக்கிறது, சவால்கள், எதிரிகள் இருக்கிறார்கள். और उसके सामने विरोधी था, शत्रु थे। அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அவன் முடங்கி போகாமல் இன்னும் அனலாய் அவன் செய்தபடி அவன் கர்த்தர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். लेकिन उस परिस्थिति के सामने उसके बीच में भी वो परमेश्वर से प्रार्थना कर रहा था। हालेलुया, हालेलुया। அப்படி என் பிரச்சனைகள் மத்தியில நான் கர்த்தருக்கு அனலாய் நிற்பேன். कितने लोग कह सकते हैं कि मेरे समस्याओं के बीच में मैं परमेश्वर के लिए गर्म अनुभव के साथ रहूंगा। பின்வாங்கி போக अनेक காரியங்களை கொண்டு வர முடியும். शैतान आपको पीछे हटाने के लिए बहुत कारण को लेकर आ सकता है। கொண்டு வர முடியும். आपके जीवन में डर को लेकर आ सकता है। வியாதிகளை பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். कुछ बीमारियों को, कुछ परेशानी को लेकर आ सकता है। இவர்கள் முடங்கி நொறுங்கி போவார்கள் என்று நினைக்கலாம். वो सोच सकते हैं कि इसमें आप टूट जाएंगे। இனி ஜெபம் இல்லாமல் பின்வாங்கி போகலாம் நினைக்கலாம். वो सोच सकते हैं इसके बाद आपका प्रार्थना जीवन समाप्त हो जाएगा। குறைந்து போகலாம் என்று நினைக்கலாம். वो सोच सकते हैं आप विश्वास में कमजोर हो जाएंगे। எப்பொழுதுமே கர்த்தருக்காக அனலாய் நாம் இருக்க வேண்டும். लेकिन हमें हर समय परमेश्वर के लिए आग की तरह रहना है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் வாழ்க்கையில உயர்வானாலும் கூட தாழ்வானாலும் கூட கர்த்தர் மேல் விசுவாசம் மாறாது. लोग कह सकते हैं कि मेरे जीवन में चाहे ऊपर जाओ नीचे की ओर जाओ लेकिन परमेश्वर पर विश्वास करूंगा। நஷ்டங்கள் வந்தாலும் கூட லாபம் வந்தாலும் கூட கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் மாறக்கூடாது. चाहे लाभ हो या नुकसान हो लेकिन परमेश्वर का विश्वास कभी हमें कमजोर नहीं होना है। எத்தனை பேர் உங்க விசுவாசம் மாறவே கூடாது. कितने लोग कह सकते हैं मेरा विश्वास कभी कम नहीं होगा। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளருங்க, அந்த விசுவாசத்துல மாறுங்க. बाजू में देख करके आपके विश्वास में हर दिन आपको बढ़ना है। हालेलुया, हालेलुया। दानियेल அப்படிதான் நாம் பார்க்கிறோம். दानियल के बारे में ऐसे ही देखते हैं। அவன் அனல்ல இருக்கிறான். वो एक आग के समान गर्म था। என்ன வந்தாலும் கூட நான் கர்த்தருக்காக வைரக்காம இருப்பேன். चाहे जो कुछ भी आए लेकिन परमेश्वर के लिए मैं उत्साह के साथ जोश के साथ रहूंगा। ஜனங்கள் பாவத்துல இருக்கும்போது பினேகாஸ் அந்த பக்தி வைரக்கத்தோட அவன் காணப்படுகிறான். बाकी सारे लोग जब पाप में था वो जो फिनेहास परमेश्वर के लिए गर्म अनुभव के साथ जी रहा நம்மள था। கூட கர்த்தர் இன்னைக்கு சபையில அனலாய் பார்க்க விரும்புகிறார். आज भी परमेश्वर कलीसिया में हमें उस आग के जैसे गर्म अनुभव में देखना चाहता है। பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக அனலாய் இருங்க. बाजू में देख करके परमेश्वर के लिए आप गर्म रहो। ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அனலாய் நாம் இருக்க வேண்டும். हर दिन हमें परमेश्वर के लिए गर्म रहना है। வளருகிற விசுவாசி இருக்க வேண்டும். हर दिन एक बढ़ने वाला विश्वासी हो। விசுவாசத்துல இன்னும் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். विश्वास में हमें और भी बढ़ना है। ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். प्रार्थना करने वाले होना है। हालेलुया, हालेलुया। ஜெபிக்காதவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போகிறான். जो प्रार्थना नहीं करता वो आत्मिक जीवन में पीछे हट जाता है। வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 வசனத்துல பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 3 अध्याय के 16 वचन में हम पढ़ते हैं। ஆனால் இயேசு எதிர்பார்க்கிற நிலைமை இருக்கும்போது இல்லாமல் இருக்கும்போது நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். और यहाँ पर यीशु मसीह कहते तुम ठंडे भी नहीं गर्म भी नहीं गुनगुना है। வெதுவெதுப்பா இருக்கிறதுனால நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். क्योंकि तू गुनगुना है मैं तुझे अपने मुंह से उगलने पर हूँ। இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தைகள் அந்த லவோதிக்கியால அடிக்கடி பேசுகிற வார்த்தைகளா இருக்கிறது. और ये जो शब्द है बार बार लवोदिकिया में कहा जाता था। என்ன வார்த்தைகள் என்றால் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். कि मैं उल्टी करने पर हूँ। லவோதிக்கியா ஜனங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பேசுவார்கள். क्योंकि लवोदिकिया जो लोग थे वहाँ के बार बार इस शब्द को कहते थे। வெதுவெதுப்பான சில காரியங்கள் அங்க இருக்கிறது. वहाँ पर कुछ गुनगुने चीजें थे। அது என்ன என்றால் பட்டணத்துல தண்ணீர் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். उनके शहर में पानी नहीं था। ஆனால் தூரத்துல ஒரு 5 மைல் தூரத்துல அந்த ஒரு தண்ணீர் அவங்களுக்கு கிடைத்தது. लेकिन 5 मील दूर में एक जगह पर उन्हें पानी मिलता था। ஹீரோபோலிஸ் என்ற ஒரு இடத்துல தண்ணீர் இருந்தது. हीरोपोलिस जगह पर वहाँ पर उन्हें पानी मिलता था। அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் என்றால் और वो पानी कैसा होता था? கீழே ஒரு எரிமலை இருக்கும். वहाँ पर एक जो जलने वाला पहाड़ होता था। எரிமலைக்கு அந்த கீழே எரிமலை இருக்கிறதுனால மேல இருக்கிற தண்ணீர் மிகவும் சூடா இருக்கும். और क्योंकि वो जलने वाला पहाड़ नीचे से इसलिए जो ऊपर पानी है वो बहुत गर्म होता था। 30 ல இருந்து 100 டிகிரி வரைக்கும் கொதிக்கிற தண்ணியை போல அது அங்க காணப்படும். 30 से लेकर 100 डिग्री तक वो जो पानी है गर्म रहता था। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு கூட துர்க்கில அந்த இடம் இருக்கிறது. आज भी तुर्की में वो जगह है। டர்க்கில அந்த இடம் இருக்கிறது. ஹீரோபோலிஸ் என்கிற அந்த இடம் இருக்கிறது. आज भी तुर्की में हीरोपोलिस नाम का जगह है। அந்த தண்ணீர் அந்த எரிமலைக்கு மேல இருக்கிறதுனால சூடு தண்ணியை கொதிக்கிற தண்ணியா இருக்கிறது. वो पहाड़ के ऊपर जो पानी है वो गर्म होता था इसलिए அங்க போகிற அந்த டூரிஸ்ட் ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீர் அப்படியே மீன்ஸ் குடிக்க கூட பயன்படுத்துகிறார்கள். वहाँ पर जो लोग जाते थे वो उस पानी को पी भी नहीं सकते थे, इतना गर्म होता था। அதை குடிக்க பயன்படுத்துகிறார்கள். और वहाँ पर जाकर वो पानी पीने की कोशिश சில करते பேர் हैं। அந்த தண்ணீர்ல மீன்ஸ் ஸ்நானம் செய்கிறார்கள். कुछ लोग उस पानी में नहाते थे। அப்படி அந்த தண்ணீர் अनेகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. और ऐसा ही जो पानी था वो बहुत लोगों के लिए उपयोगी होता அவர் था। என்ன சொல்றார் என்றால் அந்த தண்ணீரோ அது சுகம் கொடுக்கிற தண்ணீரா இருக்கிறது. और कुछ लोग कहते हैं वो पानी जो है वो चंगाई देने वाला पानी है। அவங்களுடைய தாகத்தை தீர்க்கது தண்ணீரா இருக்கிறது. प्यास को बुझाने वाला वो पानी है। ஆனால் அந்த தண்ணீரை 5 மீல் தூரமாய் இவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள்? लेकिन उस पानी को 5 मील दूर वो कैसे लेकर आए थे? பைப் போட்டு கொண்டு வரவில்லை. कोई पाइप डालकर ஒரு नहीं। கால்வாய் ஒரு சேனலை போல அவர்கள் உண்டாக்கி அந்த ஹீரோபோலிஸ்ல இருந்து அந்த பட்டணம் வரைக்கும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். एक चैनल जैसे बनाकर हीरोपोलिस से लेकर लौदीकिया तक उस पानी को लेकर आए थे। ஆனால் என்ன பிரச்சனைனா அங்க இருக்கிற அந்த சூடு தண்ணி கொதிக்கிற அந்த தண்ணீர் இங்க வர 5
5 मील दूर வரும்போது அது வெதுவெதுப்பாய் மாறி போகிறது. लेकिन अब जो गर्म पानी 5 मील दूर तक आए तब तक वो ठंडा हो चुका है அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது. और वो ठंडा भी नहीं और गर्म भी नहीं, वो गुनगुना रहता था। அப்போ அந்த தண்ணீர் எப்படி வருகிறது என்றால் तो वो पानी कैसे आता था? அங்கிருந்து வரும்போது அந்த கால்வாய்க்குள்ள எல்லாம் மண் அந்த எல்லாமே கொண்டு வருகிறது. जब वो वहां से आता था तो पूरे मिट्टी को साथ लेकर आता है। அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கிடைக்கிறது. तब वहां के लोगों को पानी तो मिलता था लेकिन वो पानी को किसी काम का नहीं था। யாராவது கேட்டா உங்களுக்கு தண்ணீருக்கு வசதி இருக்குதான்னு கேட்கும்போது जब कोई पूछता कि आपके यहाँ पर पानी मिलता है கிடைக்கிறது வெதுவெதுப்பா இருக்குது, அது குடிச்சா வாந்தி எடுக்கிறது போல இருக்கிறது. तो वो कहते थे कि यहाँ पर पानी तो है गुनगुना है लेकिन हम इसे पी नहीं सकते। ஆகையால் இயேசு அந்த நிலைமையை உங்களுக்கு காண்பித்து சொல்கிறார், நீயும் கூட எப்படி இருக்காய் என்ற அதே போல அந்த தண்ணீரை போல வெதுவெதுப்பா இருக்கிறார். और इसलिए वहां पर यीशु मसीह उनके बारे में कहता है कि तुम भी ऐसे गुनगुनाई हो। எப்படி அந்த தண்ணீர் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதோ, जैसे वो पानी आपके लिए कोई उपयोग का नहीं உன் है, எதிர்பார்ப்பின்படி இல்லாமல் இருக்கிறதோ, जैसे आप चाहते वैसे वो पानी नहीं है, அப்படிதான் நீ கூட இந்த சபை என்னுடைய எதிர்பார்ப்புக்கு படி இல்லாமல் இருக்கிறது. यीशु मसीह कहते हैं ऐसे ही जो कलीसिया तुम्हारा वो भी मेरे लिए ऐसा ही है। நான் தாகமா இருக்கிறேன், அந்த தண்ணீரை போல நான் குடிக்க எனக்கு தாகமா இருக்கிறது. मैं जब प्यासा रहता हूँ पानी के लिए, ஆனால் எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு தண்ணீரை போல நீர் இருக்கிறாய். लेकिन आप जो है बिना किसी काम का जो पानी के समान है, ஆகியால் அவர் சொல்றார், நான் உன்னை என் வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன். इसलिए कहता है कि मैं अपने मुंह से तुझे उल्टी कर दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு கொடூரமான வார்த்தை சொல்றான், வாய் என்று நான் வாந்தி பண்ணி போடுவேன். और यीशु मसीह ऐसे कहते हैं कि मेरे मुंह से मैं उगलने पर हूँ। அப்ப அந்த சபை இயேசுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? तो कलीसिया यीशु मसीह के लिए क्या लेकर आता ஒரு था? வாமிட்டை போல வாந்தி கொண்டு வருகிறது. उल्टी को लेकर आता था। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனுக்கு எப்போ வாந்தி வரும்? एक मनुष्य को कब उल्टी होता है? ஏதாவது பிடிக்காத ஒரு சாப்பாடு பார்க்கும்போது, और जब वो जिन्हें जो खाना पसंद नहीं उसे जब देखते हैं, இல்ல பார்க்கும்போது அதோட கலர் அதோட அந்த மீன்ஸ் தோற்றமே வித்தியாசமா இருக்கும்போது, जब वो खाने का जो कलर ही वो कुछ अलग रहता है, பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது, சரியா இருக்கு, அது கெட்டு போயிருக்கும். और उसे देखकर ही वो सोचते हैं कि ये तो खराब हो चुका है। சில பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. कुछ लोग खाने से पहले उस भोजन को सूंघ कर देखते हैं, ஸ்மெல் பண்ணும்போது அவங்களுக்கு மீன்ஸ் வாமிட்டிங் போல வந்துரும். और सूंघते ही वो उल्टी जैसा उन्हें होने लगता சில है। பேர் சிக்கன் குழம்புன்னு சொல்லி ஒரு ரசத்தை போல கொண்டு வரும்போது, और कुछ लोग चिकन जो ग्रेवी बोलकर उसे एक रसम जैसे बनाते हैं, யோசிப்பாங்க இது சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா. तो सोचते इसे मैं खाऊं या नहीं खाऊं। ஆகியால் அப்படிப்பட்ட சில விருப்பத்தின்படி இல்லாமல் இருக்கும்போது அது நமக்கு ஒரு வாந்தியை கொண்டு வருகிறது. और ऐसे जब हम जैसे नहीं चाहते वैसा होता है तो हमें उल्टी जैसा होने लगता है। பார்க்கும்போது ஒரு நாற்றத்தை போல கெட்டு போன போல இருக்கும்போது, जब भोजन में कुछ बदबू आने लगती है, எப்படி ஒரு வாந்தி நமக்கு வருகிறதோ, जैसे एक उल्टी के समान हमें होने लगता है। இயேசு இந்த சபையை பார்த்து சொல்கிறார், நீங்க அப்படி இருக்கிறது நான் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன். इस कलीसिया के बारे में यीशु मसीह कहते हैं क्योंकि तुम ऐसे गुनगुनाओ मैं तुम्हें उल्टी करने पर हूं। हालेलुया. हालेलुया। இந்த சபையோ வெதுவெதுப்பான ஒரு சபையாய் மாறி वो போனது. जो कलीसिया एक गुनगुना कलीसिया बन गया था। ஏன் வெதுவெதுப்பு என்று சொல்கிறார்? उन्हें क्यों गुनगुना यीशु मसीह कहते हैं? இவர்கள் முழுமையாய் ஒரு குளிர்ந்த அனுபவத்திலும் இல்ல, क्योंकि वो ठंडे अनुभव में नहीं थे। இயேசு அறியாமலே அல்ல, वो यीशु मसीह को नहीं जानते ऐसा नहीं। அந்த கடிதத்தை அந்த நிருபத்தை கொலோசியரிடத்தில் சொல்லும்போது நீங்க அங்கேயும் வாசிங்க என்று சொல்லியிருக்கிறார். जब पौलुस ने कुलुस्या को पत्र लिखा तो उसने कहा कि तुम लौदीकिया में जाकर पढ़ो, அங்கே ஆள் அனுப்பி அங்க பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். और वहां पर लोग को भेजकर शायद प्रचार करने को कह सकता है। ஜனங்கள் அங்க போய் சொல்லியிருக்காங்க, அந்த வசனங்கள் வார்த்தைகள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. तो वहां पर उस जो पत्र को परमेश्वर के बारे में जो यीशु मसीह के बारे में कुछ वचन को वहां पर कहा गया था। இயேசு அறிந்தாலும் கூட அவர்கள் வெதுவெதுப்பாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். लेकिन ये जो लोग थे यीशु मसीह पर विश्वास करने के बाद भी वो गुनगुनाते थे। அனலை மாற இடம் கொடுக்காமல் அனலை மாறாமல் இருக்கிறார்கள். वो अब तक गर्म नहीं हुए थे। எத்தனை சொன்னாங்க அப்படி வெதுவெதுப்பா இல்ல, நான் கர்த்தருக்காக அனலாய் நான் இருக்க आज के लोग कह सकते हैं कि मैं ऐसे गुनगुनाने लेकिन परमेश्वर के लिए गर्म होना चाहता हूं। हालेलुया. हालेलुया। எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். इब्रानियों 5वां अध्याय के 12 वचन में, எபிரேயர் 5:12வது வசனத்துல इब्रानियों 5वां अध्याय उसके 12 वचन में, பார்த்தால் நீங்க போதகரா இருக்க வேண்டும். और तुम्हें तो समय के अनुसार गुरु जो हो जाना चाहिए था। கூட உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை குறித்து மூல உபதேசங்களை இப்ப கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. अभी भी तुम्हें परमेश्वर के वचनों के बारे में शिक्षा फिर से सिखाया 20 जाना है। வருஷம் ஆயிட்டு சபையில வந்து 20 वर्ष हो गया कलीसिया में आकर, அந்த விசுவாசிகளை குறித்து அந்த பார்க்கும்போது, लेकिन उन विश्वासी को जब देखते हैं காலத்தை பார்க்கும்போது நீங்க இன்னேறதுக்கு போதகரா இருந்திருக்க வேண்டும். समय के अनुसार अब तक तो उन्हें गुरु हो जाना चाहिए था। ஜனங்களை ரட்சிப்புல நடத்திருக்க வேண்டும். लोगों को उद्धार में उन्हें लाना था। ஜனங்களை இயேசு குறித்து ஆழமாய் சொல்லிருக்க வேண்டும். यीशु मसीह के बारे में और गहराई से उन्हें बताना था। உங்க நிலைமையை பார்க்கும்போது இப்போ கூட மூல உபதேசங்களை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. लेकिन उनकी परिस्थिति को देखकर ऐसा लगता है कि उन्हें फिर से शिक्षा परमेश्वर के बारे में शिक्षा देना है। சாப்பிட முடியாமல் அந்த பாலை குடிக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறார்கள். और वे जो भोजन नहीं खा पा रहे थे केवल दूध उन्हें चाहिए था। हालेलुया. हालेलुया। அப்படிதான் அந்த சபை
காணப்படுகிறது और ऐसा ही वो कलीसिया दिखाई அந்த पड़ा। வசனம் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது वो जो वचन उनके लिए कोई काम का नहीं இருக்கிற था। நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் वो जिस परिस्थिति में थे वही थे। அனலாய் மாறாமல் இருக்கிறார்கள் वो अब तक गर्म नहीं हुए थे। வசனத்தை வாஞ்சையோடு கேட்காமல் வசனத்துக்கு சமர்ப்பிக்காமல் வாழ்கிறார்கள் वचन को चाहत के बिना वो सुनते थे। இன்னைக்கு அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை கூட ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை இருக்கும் यदि आज आप भी ऐसे परिस्थिति में हो तो आपका जीवन भी गुनगुना है। ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதுல வளருகிற அனுபவத்தில் நாம் இருக்க हर வேண்டும் दिन वचनों को सुनकर उसके अनुसार जीकर हमें उसमें बढ़ना है இன்னும் அதிகமாய் நாம் அனலாய் மாற வேண்டும் और भी हमें गर्म में अनुभव में बदलना है। கொதிக்கிற தண்ணீர் தான் பிரயோஜனமான தண்ணீரா இருக்கிறது क्योंकि वो जो पानी है कुछ उपयोगी पानी है। எந்த தண்ணீரை குடிப்பீங்க आप किस पानी को पिएंगे? அந்த கொதிக்கிற தண்ணீர் தான் பிரயோஜனமா இருக்கிறது और जो प्रचार करने वाला जो पानी है वही उपयोगी है। கொஞ்சம் சூடானா அதை ஆஃப் பண்ணிட மாட்டேங்க और थोड़ा गर्म हो जाता है पानी तो उसे तुरंत आप बंद नहीं करेंगे। 100 डिग्री போல கொதிக்கிற அனலாக கர்த்தர் நம்மளை பார்க்க விரும்புகிறார் जब वो पानी उबलने पर होता है गर्म हो जाता है तब वैसे परमेश्वर हमें देखना चाहता இந்த है। சபையை குறித்து பார்க்கும்போது சொல்றேன் நீங்களோ வெதுவெதுப்பா இருக்கிறீர்கள் इस कलीसिया को देखकर परमेश्वर कहता है कि तुम तो गुनगुना हो। 3வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம் प्रकाशित वाक्य 3 अध्याय के 17 वचन இங்க में இரண்டாவது காரணத்தை இயேசு சொல்கிறார் ஏன் நீங்க வெதுவெதுப்பா இந்த சபை ஏன் வெதுவெதுப்பா இருக்கிறது यहाँ पर दूसरे कारण को यीशु मसीह बताते कि तुम क्यों ऐसे गुनगुना हो। முதலாவது காரணத்தை பார்த்தோம் அவங்களுக்கு இயேசு மேல சரியான விசுவாசம் இல்லாததனால அவர்கள் வெதுவெதுப்பா இருக்கிறார்கள் पहले हमने देखा क्योंकि उसका उन लोगों का विश्वास यीशु मसीह पर नहीं था इसलिए वो गुनगुना थे। அவங்க நினைத்தாங்க இயேசு படைக்கப்பட்டவர் और वो सोचते कि यीशु मसीह तो बनाए அவர் गए थे। அற்புதம் செய்தார் குணமாக்கினார் மரித்தார் என்ற அப்படி அவர்கள் விசுவாசம் குறைவா இருந்தது उनका विश्वास इस बात पर था कि यीशु मसीह संसार में आए कुछ अद्भुतों को किए और फिर मर गए। ஆனால் 17வது வசனத்துல வேற ஒரு காரணத்தை பார்க்கிறோம் लेकिन 17 वचन में एक और हम कारण को देखते हैं கர்த்தர் அவங்க குறித்து அந்த அவங்க பேசுகிற வார்த்தை குறித்து சொல்லும்போது और उनके बारे में यीशु मसीह कहते हैं நீங்க சொல்றீங்க நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறீர்கள் कहते तू तो कहता है कि तू धनी है நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஒரு மீன்ஸ் எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறீங்க और मेरे लिए किसी भी वस्तु की कोई कमी नहीं। ஹalleluya हालेलुया। இந்த சபை இந்த பட்டணம் இந்த விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள் और वहाँ उस शहर के जो विश्वासी कैसे थे? ஒரு ஏழை குடும்பம் ஒரு ஏழை விசுவாசிகளே அல்ல वो कोई गरीब विश्वासी नहीं थे ஐஸ்வர்யவான் எல்லாமே மிகுதி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது लेकिन वो धनी थे। उनके जीवन में सब कुछ बहुत अच्छे था। அவங்களுடைய விருப்பத்துக்கு மேலான காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது उनके चाहत से बढ़कर सब कुछ उनके जीवन में था। அவங்க திருப்தியாய் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு குறைவு இல்ல ஆங்கிலத்துல வாசிக்கும் போது there is no need of anything और इसलिए वो कहते हैं कि मुझे कोई भी वस्तु की कोई जरूरत नहीं कमी नहीं। வேற ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில தேவை அல்ல वो कहते हैं कि मुझे और किसी भी वस्तु की घटी नहीं। அப்படி ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்வாங்க என்றால் தேவன் கூட எனக்கு தேவை அல்ல और ऐसे जो धनी जो कहते हैं वो कहते हैं कि मैं परमेश्वर की अब जरूरत என் नहीं। வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கூட அதை நான் பார்த்துருவேன் वो सोचते हैं कि अब मेरा जीवन कैसे भी हो जाए मैं देख लूंगा என்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் எனக்கு போதும் क्योंकि मेरे पास जो धन है वो मेरे लिए அந்த काफी है। ஐஸ்வர்யத்து மேல ஜனங்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள் धन के ऊपर लोग भरोसा रखने लगे சில हैं। பேர் அவங்களுடைய இருக்கிற பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் कुछ लोग अपने पास जो बल है उस पर भरोसा रखते இந்த हैं। பலன் இருக்கிற வரைக்கும் நான் என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம் वो सोचते हैं जब तक मेरे पास वो बल है मैं कुछ भी कर लूंगा। நான் சம்பாதிக்கலாம் நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நினைக்கலாம் वो सोचते हैं मैं कमा लूंगा मैं ये कर लूंगा वो कर लूंगा। ஆனால் ஒரு நாளும் கூட நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல நம்முடைய பலத்தின் மேல நம்முடைய சம்பாத்தியத்தின் மேல நம்ம வைக்கவே लेकिन கூடாது. हमारे जो भरोसा को कभी भी हमारे पैसों पर हमारे बल पर हमें खुद पर नहीं लगाना। நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல மாத்திரம் நம்ம வைக்க வேண்டும் लेकिन हमारे भरोसा आशा को केवल परमेश्वर पर हमें लगाना है। ஹalleluya हालेलुया। எத்தனை நம்பிக்கை கர்த்தர் தான் என் நம்பிக்கை कि लोग कह सकते हैं, परमेश्वर मेरा भरोसा है நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் मैं केवल उसी पर भरोसा रखूंगा। ஹalleluya हालेलुया। பக்கத்துல பார்த்து கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை இருங்க बाजू में देखकर कहे केवल परमेश्वर पर भरोसा करे உங்க பலத்தின் மேல அல்ல आपके बल के ऊपर नहीं உங்க salary மேல் வருமானத்தின் மேல் அல்ல आपके ऊपर सैलरी पर नहीं செய்கிற வேலையின் மேல் அல்ல आपके जो काम पर नहीं இருக்கிற வீடுகள் சொந்தமான நிலங்கள் மேல் அல்ல आपके खुद के घर पर नहीं ஜீவனுள்ள தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கையா நாம் இருக்க केवल उस जीवित परमेश्वर पर भरोसा रखे। ஹalleluya हालेलुया। 1 தீமோத்தேயு 6:17 அதுதான் தீமோத்தேயு எச்சரித்து அந்த பவுல் சொல்லுகிறார் पहला तीमुथियुस 6 के 17 में वो कहता है 1 தீமோத்தேயு 6:17 வசனத்துல पहला तीमुथियुस 6 अध्याय के 17 वचन में தீமோத்தேயு நீ ஐஸ்வர்யவான்களை காணும்போது और तीमुथियुस जब उस धनवान को देखता அவர்களை है கட்டளையிட வேண்டும் और उन्हें तुम चेतावनी देना है। என்னத்தை கட்டளையிட வேண்டும் क्या चेतावनी देना है? உங்களுடைய நம்பிக்கை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்க கூடாது कि उनका जो आशा है जो चंचल धन के ऊपर அந்த नहीं ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும்போது சாதாரணமாய் ஐஸ்வர்யம் சொல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யம் சொல்கிறார் केवल वो धन नहीं कहता वो बोलता है कि ये चंचल धन। எத்தனை பேர் சொல்றீங்க உலக ஐஸ்வர்யம் எல்லாம் நிலையற்ற ஐஸ்வர்யம் कितनों कह सकते हैं कि ये जो संसार का धन है वो कभी भी बदल सकता है। ஹalleluya हालेलुया। 10 லட்சம் பேங்க்ல இருக்கலாம் 10 लाख आपके बैंक में हो ஒரு सकता है சின்ன வியாதி வந்து அது ஒரே நாள்ல அது போயிடலாம் लेकिन अगर एक बीमारी आ जाती
सकते तो एक ही दिन में वो खर्च हो இன்னைக்கு जाता இருக்கிற है। பணம் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம் आज जो पैसे वो कल नहीं होगा। நம்மளுக்கு இருக்கிற பேலன் அது நிலையற்ற பேலன் இருக்கிறது हमारे पास जो बल है वो हमेशा के लिए नहीं होगा। இன்னைக்கு இருக்கலாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாமல் இருக்கலாம் अब जो बल है 10 वर्ष के बाद नहीं होगा। ஆனால் கர்த்தர் மேல் ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் लेकिन परमेश्वर पर हर दिन हमें भरोसा रखना है। ஹalleluya हालेलुया। சில பேர் காலையில பார்க்கும்போது நல்ல பலத்தோட இருப்பார்கள் कुछ लोग सुबह के समय अच्छे बल के साथ रहते हैं சாயங்காலம் பார்த்து உலகத்தை விட்டு போயிருப்பார்கள் और शाम को संसार को छोड़कर चले जाते हैं। நிலையற்ற வாழ்க்கை ஒரு அற்பமான சரீரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் और ऐसे शरीर में हम जीते जो कभी भी बदल सकता है। ஆகையால் நம்முடைய salary நம்முடைய பேலன்ஸ் நம்முடைய எல்லாம் ஐஸ்வரியத்தை ஒரு நாளும் நம்பவே और கூடாது इसलिए हमारे जो सैलरी हमारे धन के पर कभी हमें भरोसा नहीं रखना। அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் और वो परमेश्वर जो हमारे सुख के लिए सब कुछ बहुत तय से देता है। ஹalleluya हालेलुया। என்னத்தை கொடுக்கிறார் वो क्या देता है? நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அனுபவிக்கிற எல்லா சகலவித நன்மைகளை அவர் நமக்கு சம்பூர்ணமாய் हमें கொடுக்கிறார் जो कुछ जरूरत है हमारे सुख के लिए परमेश्वर सब कुछ बहुत तय से देता है। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் बाजू में देख करके आपको जो कुछ जरूरत है परमेश्वर बहुत तय से आपको देगा। ஆகையால் அப்படி கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் और वो देने वाला परमेश्वर पर हमें विश्वास करना है। ஹalleluya हालेलुया। அவர் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை இருக்கும்போது हमारा भरोसा जब केवल परमेश्वर पर है அவர் நம்மளை அற்புதமாய் நடத்தி वो செல்வார் हमें अद्भुत रीति से चलाएगा। நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல नीति वचन 11 थे कि 28 वचन में நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு மனுஷனுடைய ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைப்பான் என்றான் नीति वचन 11 अध्याय के 28 वचन में அவன் என்ன செய்வான் अगर कोई अपने धन पर भरोसा அவன் रखता செழிக்க है மாட்டான் அந்த ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் அவன் விழுவான் என்று பார்க்கிறோம் जो अपने धन पर भरोसा करता है वो नीचे गिरेगा। யாரெல்லாம் ஐஸ்வரியத்தை நம்பி வாழ்கிறாரோ உடனே அவர்கள் விழுந்து போவார்கள் जो कोई अपने धन पर भरोसा रखता है वो नीचे गिरेगा। இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போவார்கள் அதுக்கு பின்பு அவர்கள் மரித்து விழுந்து போவார்கள் इस संसार में नहीं लेकिन संसार के बाद जो नरक में वो गिर पड़ेंगे। என்றால் இந்த உலக ஆசீர்வாதங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒருவனை கூட பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்காது क्योंकि ये जो संसार के आशीष है किसी भी वो स्वर्ग में नहीं लेके जा सकता है। ஹalleluya हालेलुया। யாரும் சொல்ல முடியுமா பூமியில இருந்து ஏதாவது நான் பரலோகத்துல கொண்டு போக முடியும் क्या कोई कह सकता है इस संसार में से मैं कुछ चीजों को स्वर्ग ले जा ஒரு सकता हूँ? சின்ன கம்மல் ஒரு சின்ன ஒரு ஜுவல்ஸ் ஒரு நெக்லஸ் கூட மோதிரத்தை கூட கொண்டு போக முடியாது और छोटे से कोई गहने को भी आप लेकर नहीं जा सकते। உலகத்துல வாழும்போது 10 வீடு இருக்கலாம் इस संसार में शायद आपके 10 घर हो सकते हैं ஏக்கர் நிலங்கள் இருக்கலாம் और एक घर में आपका जो जमीन हो सकता है அதுல இருந்து ஒன்றுமே நம்ம அங்க கொண்டு போக முடியாது लेकिन उसमें से आप कुछ भी स्वर्ग में ले नहीं जा सकते। ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுகிறான் जो धन पर भरोसा करता है वो नीचे गिरेगा। இங்கே விழுந்து பூமிக்குரிய காரியங்களை கவனித்து அதிலே அவன் விழுந்து इस போகிறான் संसार के पर वो चीजों को वो ध्यान देता है और उसी पे गिर जाता है। அவர் கொடுக்கிற அந்த ஐஸ்வரியத்தை लेकिन जो 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 आशीषों को यीशु मसीह परमेश्वर देता है அதை நம்பி இருக்கிறவன் அதை சார்ந்து இருக்கிற அந்த அந்த ஐஸ்வரியம் இருக்கும் என்றால் अगर वो स्वर्गीय आशीष उसके जीवन में है तो அவன் பரலோகத்துல அந்த ஐஸ்வரியம் அவனை கொண்டு போகும் उस जो आशीष है उसको स्वर्ग ले जाएगा। ஹalleluya हालेलुया। எத்தனை சொல்றேன் உன்னதங்கள் சகல ஆசீர்வாதங்களோட கர்த்தர் ஆசீர்வாதத்தை तो कह सकते हैं ऊपर के सारे आशीषों से परमेश्वर ने मुझे आशीष किया God है। has blessed us with all heavenly blessings. परमेश्वर ने सारे स्वर्गीय आशीषों से हमें आशीष We किया did है। not have only earthly blessing, but we should have heavenly blessing. केवल इस संसार की आशीष नहीं लेकिन स्वर्गीय आशीषों की हमें जरूरत है। உலக ஆசீர்வாதங்கள் பரலோக ஆசீர்வாதங்கள் कितने लोग कह सकते हैं कि केवल संसार के नहीं लेकिन स्वर्गीय आशीष भी परमेश्वर हमें दिया அந்த है। பரலோக ஆசீர்வாதம் உன்னதங்களில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் என்ன और वो स्वर्गीय आशीष क्या है? உங்களுடைய ரட்சிப்பு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது आपका उद्धार एक स्वर्गीय आशीष அது है। ஒரு பெரிய ஐஸ்வரியமா இருக்கிறது वो एक बड़ा धन के समान है। உங்களுடைய விசுவாசம் ஒரு பெரிய விலையேறப்பட்ட ஒரு மீன்ஸ் ஒரு ஐஸ்வரியமா இருக்கிறது आपका जो विश्वास है वो एक बड़ा धन के समान है। அது உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் वो என்றால் आपको कहाँ ले जाएगा? அது உங்களை பரலோகத்துல போய் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு वो போய் சேர்க்கும் आपको स्वर्ग में अनंत काल का जीवन में ले जाएगा। ஹalleluya हालेलुया। ஆகையால் அதற்காக நாம் கர்த்தருக்காக நன்றி சொல்ல और வேண்டும் इसलिए आपको परमेश्वर को धन्यवाद देना है। கர்த்தர் பார்க்கிறது மனுஷன் பார்க்கிறது ஒரு வித்தியாசத்தை அந்த வசனத்துல उस பார்க்கிறோம் वचन में हम उस फर्क को देखते हैं जैसे परमेश्वर देखता है और जो मनुष्य देखता அந்த है। வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வசனத்துல प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 17 वचन में அவர் சொல்றார் நீங்க ஒரு பக்கமா சொல்றீங்க நீங்க ஐஸ்வர்யவான் எல்லாமே உலக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று और परमेश्वर यीशु मसीह कहता है कि तू तो कहता है कि तू धनी है तेरे पास सब कुछ है। உங்கள்ட்ட குறைவில்லை யாருமே தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்றீங்க तू तो कहता है कि तुझे किसी भी वस्तु की कमी नहीं। ஆனா கர்த்தர் பார்க்கும்போது அவர்களை வித்தியாசமாய் பார்க்கிறார் लेकिन यीशु मसीह उन्हें अलग रीति से देख रहा था। அப்ப மனுஷன் பார்க்கிறது கர்த்தரை பார்க்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கிறது तो जैसे मनुष्य देखता है और जैसे परमेश्वर देखता है उसमें कुछ फर्क है। மனுஷன் என்னத்தை பார்க்கிறான் मनुष्य क्या देखता है? அந்த விசுவாசிக்கு பாருங்க கர்த்தர் 2 வீடு கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார் ओ विश्वासी को परमेश्वर 2 घर देकर भी आशीष किया। 2 அந்த வண்டி கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார் 2 गाड़ी देकर परमेश्वर ने उसे आशीष இது किया। எல்லாமே ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறார் और उन आशीषों से बढ़कर परमेश्वर हमारे अंदर जो आशीष को देखना இது चाहता है। எல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல ये सब कुछ कोई बड़ी बात नहीं இது है எல்லாம் ஒரு பார்க்க விரும்புவதும் அல்ல और ये सारी
आशीष को देखना भी नहीं चाहता। மேலான அந்த ஆசீர்வாதங்களை ரட்சிப்பை அந்த கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்க்க लेकिन விரும்புகிறார் सबसे बड़ा जो आशीष हो उद्धार और उस पर जो विश्वास है उसे देखना चाहता है। இவர்கள் பார்க்கும்போது வெள்ளிய நல்ல நல்ல வஸ்திரங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள் और ये जो लोग थे भारी रूप से अच्छे वस्त्र पहने हुए थे நல்ல ஒரு ஹைஃபை ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் बहुत ही अच्छा जीवन जी रहे थे। ஆனால் இயேசு பார்க்கும்போது சொல்கிறார் लेकिन यीशु मसीह जब उन्हें देख कर நீங்க எப்படி देखे இருக்கிறீங்க वो कैसे है நிர்பாக்கியம் உள்ளவனும் और वो ऐसे जो कंगाल है பரிதபிக்கப்பட்டவனும் वो तुच्छ और कंगाल और பரிதனம் குருடனமாய் இருக்கிறாய் वो अंधा और नंगा है, நிர்வாணியா இருக்கிறாய் वो नंगा भी है। கர்த்தர் பார்க்கும்போது இத்தனை காரியங்களை அவர் சொல்ற நீ ஏமாற்றப்படுகிறாய் और वहां पर यीशु मसीह उन लोगों के बारे में ऐसे कहता है அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஐயோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு என்று சொல்லத்தக்க और ताकि वो लोग कहे कि मेरा जीवन ऐसे बदल गया है। ஹல்லேலூயா हालेलुया। அப்படி கர்த்தரோ நம்மளை வித்தியாசமாய் பார்க்கிறார் ऐसे परमेश्वर आज हमें भी अलग तरीके से देखता है। எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு நாளும் கூட பூமிக்கு ஆசீர்வாதம் போதும் என்று சொல்ல तो மாட்டேன் लोग कह सकते हैं, कभी भी मैं संसार के आशीष मुझे काफी है नहीं कहूंगा। அந்த உன்னத ஆசீர்வாதங்களுக்கு நான் கர்த்தருக்காக நன்றி சொல்லுவேன் मैं उन स्वर्गीय आशीषों के लिए परमेश्वर को धन्यवाद दूंगा। ஹல்லேலூயா हालेलुया। கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ताली बजाकर हम परमेश्वर को धन्यवाद கொடுத்த दें। மேலான ரட்சிப்புக்காக நன்றி हाँ परमेश्वर उस उद्धार के लिए हम धन्यवाद देते கொடுத்த हैं। விசுவாசத்துக்காக நன்றி तूने जो विश्वास को दिया उसके लिए धन्यवाद। வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக நன்றி तूने जो नित्य जीवन दिया उसके लिए धन्यवाद। ஹல்லேலூயா हालेलुया। யூதாஸ் காரியத்தோ பண ஆசை இருக்க உலக காரியங்களை பார்த்து பார்த்து அதுல அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது यूदास कारियत पैसों के लालच में उसका इस जीवन को उसने समाप्त कर दिया। ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்துல போய் சேர்ந்தான் वो जो धनी व्यक्ति था वो अधोलोक में गया, ஆனா லாசரு அவன் பரதேசத்துல அவன் போய் சேர்ந்தான் लेकिन लाजर जो था वो स्वर्ग में गया। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் உலக ஆசீர்வாதங்களை பார்த்து நான் கவனித்து அதுல போயிட மாட்டேன் लोग कह सकते हैं कि संसार के धन के पीछे मैं उसमें नहीं जाऊंगा, மேலானவைகளை நான் நாடுவேன் लेकिन जो ऊपर के बातों को मैं மேலான ढूंढूंगा, காரியங்களை நான் பார்ப்பேன் ऊपर जो के बातों को मैं ढूंढूंगा। வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம் प्रकाशित वाक्य 3 अध्याय के 18 वचन में पढ़ते हैं। Book of Revelation 3 verse 18 प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 18 वचन में ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் वहां पर फिर एक बार यीशु मसीह उन्हें एक मौका देता அவங்க है। வாழ்க்கை அப்படி இருந்தாலும் கூட இன்னுமே கர்த்தர் ஒரு நம்பிக்கை அவங்க கொடுக்கிறார் उनका जीवन तो ऐसा था, लेकिन पर यीशु मसीह उन्हें एक आशा देता அவர் है। சொல்றார் நீ என்னிடத்துல வா वो कहता है तू मेरे पास आओ, நீ ஏகிட்ட வரும்போது நான் உனக்கு வைத்திருக்க அந்த நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளு और जब तू मेरे साथ मेरे पास आएगा मैं तुम्हें आशीष நீ दूंगा। தரித்திர அந்த நிர்வாணி இருக்கிற ஆனாலும் கூட ஐஸ்வர்யவனாகும்படி मैं तेरे जो नंगापन को हटाकर तुझे मैं आशीष करूंगा, நெருப்புல புடமிட்டப்பட்ட அந்த பொன்னை நான் கொடுக்கிறேன் और जो आग में तया हुआ जो सोना मैं तुझे देता हूँ। ஹல்லேலூயா हालेलुया। இந்த வசனத்துல 18வது வசனம் 3 காரியத்தை பார்க்கிறோம் उस 18 वचन में हम 3 बातों को देखते हैं। நெருப்புல புடமிட்டப்பட்ட அந்த பொன்னை பார்க்கிறோம் आग में तया हुआ सोने के बारे में देखते இரண்டாவது हैं, வெண் வஸ்திரங்களை பார்க்கிறோம் दूसरा श्वेत वस्त्र के बारे में மூன்றாவது पढ़ते அந்த हैं, கண்ணில காலிக்கத்தை பார்க்கிறோம் और तीसरी बात वो आंखों में जो सुरमा है उसके बारे में देखते இந்த हैं, நெருப்புல புடமிட்டப்பட்ட அந்த பொன்னை பார்க்கும்போது और आग में तया हुआ जो सोने के बारे में जो हम அது देखते हैं கர்த்தர் மேல் இயேசு மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை ரட்சிப்பை காண்பிக்கிறது वो यीशु मसीह पर विश्वास और उद्धार को दिखाता है। 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல पहला पत्रस पहला अध्याय के 7वें वचन में 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அந்த பொன்னு அக்கினியால சோதிக்கப்படுகிறது போல पहला पत्रस पहला अध्याय के 7वें वचन में जैसे वो आग से हो गुजरता है वो सोना, எப்படி ஒரு பொன்னு அக்கினியால சோதிக்கப்படுகிறதோ वो सोना जैसे आग से होकर அது निकलता है, வெளியேறப்பட்ட விசுவாசத்தோட ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் और उसे विश्वास के साथ वो तुलना कर बताता है। நம்முடைய விசுவாசம் அந்த ரட்சிப்பு அந்த பொன்னு அக்கினியால சோதிக்கப்படுகிறது போல இருக்கிறது हमारा विश्वास भी सोने के जैसे आग से होकर गुजरता இயேசு है। அழைக்கும்போது நீங்க வாங்க நான் உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறேன் तो यीशु मसीह कहता है कि तुम आओ मैं तुम्हें वो उद्धार को நான் दूंगा, உங்களுக்கு என் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை கொடுக்கிறேன் मैं तुम्हें विश्वास को देता हूँ। நான் எதிர்பார்க்கிற அந்த ரட்சிப்பை உங்களுக்கு உங்க வாழ்க்கையை நான் கொடுக்க நீங்க வாங்க என்று அவர் அழைக்கிறார் कहते तुम आओ मैं तुम्हारे जीवन में उद्धार को दूंगा, இரண்டாவது சொல்கிறார் நீங்க அந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க और दूसरा वो कहता है तुम उस श्वेत वस्त्र को पाएंगे। என்கிட்ட உங்களுக்காக வெண் வஸ்திரம் இருக்கிறது तुम्हारे लिए एक श्वेत वस्त्र है। வெண் வஸ்திரம்னா என்னது और श्वेत वस्त्र क्या है? அது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம் वो जो श्वेत वस्त्र उद्धार का वस्त्र அது है, நீதியின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம் वो एक धार्मिकता का वस्त्र है। பரலோகம் ஒரு மனுஷன் போக வேண்டும் என்றால் और अगर एक व्यक्ति को स्वर्ग जाना है तो அவனுடைய நீதியோடு அங்க பிரவேசிக்க முடியாது अपने धर्म के अनुसार वो नहीं जा सकता। ஹல்லேலூயா हालेलुया। என்றால் மனுஷனுடைய நீதி அது எப்படிப்பட்ட நீதியா இருக்கிறது क्योंकि मनुष्य का जो धार्मिकता कैसा है அது அழுக்கான ஒரு கந்தையை போல இருக்கிறது वो मैले चित्रों के समान है। 64வது அதிகாரம் 6வது வசனம் ஏசியால பார்க்கும்போது மனுஷனுடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்கிறது यशायाह 63 के 6 में हम पढ़ते हैं कि जो मनुष्य का जो धार्मिकता वो मैले चित्रों के समान அந்த है, நீதியோடு கூட அவன் பரலோகம் போக முடியாது उस धार्मिकता के साथ वो स्वर्ग नहीं
जा கர்த்தருடைய सकता, நீதி நம்மளுக்கு தேவை. लेकिन इसलिए हमें परमेश्वर की धार्मिकता அவர் की जरूरत சொல்றார், நான் है। அந்த ரட்சிப்பின் நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். वो कहता है कि मैं तुम्हें वो श्वेत वस्त्र और उद्धार का वस्त्र देना चाहता அந்த हूँ, வெண் வஸ்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். वो श्वेत वस्त्र मैं तुम्हें देना चाहता हूँ। மூன்றாவது சொல்கிறார், உங்கள் கண்ணுக்கு நான் அந்த கலிக்கத்தை பூசுகிறேன். और तीसरी बात वो कहता है तुम्हारे आंखों पर मैं सुरमा को डालूंगा, உங்கள் கண்ணுக்கு அந்த கலிக்கம் போட வேண்டும். तुम्हारे आंखों में सुरमा को डालूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பழைய நாட்களை பார்க்கும்போது उन पुराने दिनों में जब हम देखते இன்னைக்கு हैं, போல ட்ரீட்மெண்ட்கள் ஆயின்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது. आज के दिनों जैसे वो ऑइंटमेंट कुछ ट्रीटमेंट्स नहीं थे, அப்போ கலிக்கத்தை கலக்கி அவங்க அந்த கண்ணுல தடவுவார்கள். तो सुरमा को लेकर वो आंख में लगाते थे கண் பார்வை சரியாக கிடைக்கும்படியாக. ताकि उनके जो आंखों की दृष्टि उन्हें அப்படி सही से இயேசு मिले। சொல்றார், உங்களுக்கு அந்த வெளிச்சம், நான் அந்த ஆவிக்குரிய ரகசியங்கள் அறியாமல் நீங்க ஒரு குருடனை போல இருக்கும்போது, और यीशु मसीह कहते हैं अब जब तुम में आत्मिक रीति से अंधे हैं, பிசாசுடைய அந்த கண்களை குருடாக்கி வைத்ததுனால क्योंकि शैतान उन्हें आंखों को बंद कर चुका था, உங்கள் கண்களுக்காக அந்த கலிக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். यीशु मसीह कहते हैं तुम्हारे आंखों के लिए मैंने सुरमा को रखा है। அவர் சொல்றார், நீங்க என்னிடத்தில் வாங்க, நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். और वो कहता है तुम मेरे पास आओ, मैं इन चीजों को तुम्हें दे दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு நம்பிக்கையான ஒரு அன்போடு அவர் அழைக்கிறார். कितना बड़े प्रेम से वो उन्हें बुलाता நீங்க है, வாங்க, அவர் நேசிக்கிறதால அந்த சகோதர அன்போடு கூட அவர் அவர்களை அழைக்கிறார். और बड़े प्रेम से वो उन लोगों को बुला रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। 20வது வசனத்தை வாசிப்போம். और 20वें वचन को पढ़ेंगे, 3வது அதிகாரம் 20வது வசனத்துல तीसरा अध्याय उसके 20 वचन में இந்த சபையை பார்த்து சொல்ற, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். इस कलीसिया को देखकर अब कहता है कि मैं द्वार पर खड़ा खटखटाता हूँ। எங்க நிற்கிறார் கிறிஸ்து? எங்க நிற்கிறார்? वो मसीह कहाँ पर खड़ा था? சபை உள்ள இருக்கிறது. அவர் சப்போஸ் இங்க இந்த கதவு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, और अगर यहाँ पर एक द्वार है तो உள்ள சபை நடந்து கொண்டு இருக்கிறது. अंदर कलीसिया चल रहा था, ஆலயமாய் சபையை கூடுகிறார்கள், और लोग वहाँ पर मिल रहे थे, ஜெபிக்கிறார்கள், लोग प्रार्थना कर रहे थे। அந்த விசுவாசம் சரியில்லாமல் ஆனாலும் கூட அவர்கள் உள்ள இருக்கிற சபையை கூடுகிறார்கள். उनका विश्वास अच्छा नहीं था, लेकिन फिर भी वो कलीसिया मिल रहा था। ரட்சிப்பில்லாமல் இருக்கிறார்கள். वे लोग बिना उद्धार के वहाँ मिल रहे ஆனால் थे, இயேசு எங்க இருக்கிறார்? लेकिन यीशु मसीह कहाँ पर थे? இயேசு வாசலுக்கு வெளியே வாசல் படியிலே அவர் இருக்கிறார். यीशु मसीह उस द्वार के बाहर थे, வெளியில் நின்று தட்டுகிறார், உள்ள திறங்க, நான் உள்ள வர வேண்டும். और द्वार के बाहर वो खटखटा रहे थे कि मुझे अंदर आना है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक சபையோட நிலைமை அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. आजकल बहुत से कलीसिया का परिस्थिति ऐसा है, எந்தெந்த சபையில முழுமையாக ரட்சிப்பில்லாமல் இருக்கிறார்களோ, और जिन कलीसिया में पूरी तरीके से लोग उद्धार नहीं पाए, ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகள், जो उद्धार के लिए मुख्यता नहीं देते, இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகள், कुछ कलीसिया जो यीशु मसीह को महत्व नहीं देते, சுயத்துல செய்கிற ஆராதனை, சுயத்துல செய்கிற அந்த நடத்துகிற அந்த சபைகள், और खुद से जो उस कलीसिया को चलाते हैं, ஒரு பாரம்பரிய சபைகளை போல நடக்கிற அந்த சபைகள், एक परंपरा के तरह वो जो कलीसिया चलता है, அந்த சபைகளை இயேசு இன்னைக்கு கூட வெளியே தட்டி கொண்டு இருக்கிறார். और उन कलीसिया में आज भी यीशु मसीह खटखटाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, நம்முடைய சபையில ஒவ்வொருவரும் சரியாய் ரட்சிக்கப்பட்டதனால कितने लोग कह सकते हैं हमारी कलीसिया में हर एक ने उद्धार पाया है? நன்றி சொல்வோம். praise the lord, thank you jesus. परमेश्वर को धन्यवाद है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்துல 20வது வசனத்துல பார்க்கிறோம், और 20 वचन में हम पढ़ते हैं, அப்படி தட்டும்போது ஒரு எதிர்பார்ப்போட தட்டுகிறார். मैं जब द्वार पर खटखटा रहे थे, एक चाहत के साथ वो खटखटाए யார் थे என் சத்தத்தை கேட்பான்? कि कौन मेरे शब्द को सुनेगा। எல்லா சபை ஆள்கள் வந்து அப்படியே தட்டுகிறார், யார் என்று கேட்காமல். और उस कलीसिया के हर विश्वासी आकर पूछेगा ऐसा नहीं, அந்த சபையில ஒருவனாவது, ஒரு தனிப்பட்ட நபராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், यदि कोई भी उस कलीसिया में आकर उस द्वार को खोलेगा, நான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் भोजனம் और பண்ணுவேன். मैं उसके पास भीतर आकर उसके साथ मैं भोजन करूंगा। தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட அவனை நான் ரட்சிப்பேன், அவனோடு கூட நான் அவன் வாழ்க்கையில நான் அற்புதம் चाहे செய்வேன். वो एक व्यक्ति हो तो भी मैं उसके जीवन में अद्भुत को करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சபையில அவருடைய எதிர்பார்ப்பே ஒரு நபராவது வரட்டும். तो उस कलीसिया में यीशु मसीह चाहता था कि एक व्यक्ति भी उद्धार में आ இந்த जाए, சபையில ஒருவேளை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், और इस कलीसिया में शायद सभी ने उद्धार पा लिया அப்படி है। ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பீங்க என்றால், यदि कोई ऐसे उद्धार नहीं पाया हो तो கர்த்தர் உங்களுடைய கதவை எனக்கு தட்டுகிறார். परमेश्वर आपके मन के द्वार को खटखटाता है। हालेलुया। எனக்காக நீங்க அந்த கதவை திறங்கள், वो कहता है कि मेरे लिए उस द्वार को खोलिए, நான் உங்க வாழ்க்கையில வர நான் உங்களுக்காக அற்புதம் செய்றேன், உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். आपके जीवन में मैं एक अद्भुत को करूंगा, आपको उद्धार में लाऊंगा, நான் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், आपके जीवन को मैं बदलना चाहता हूँ, சேற்றிலிருந்து உங்களை உயரத்தில் நிறுத்த விரும்புகிறேன். सत्यनाश के गड्ढे से उठाकर तुम्हें ऊंचा ऊंचा स्थान पर बिठाना இந்த चाहता हूँ। சபையுடைய நிலைமை பார்க்கும்போது இயேசுவை வெளியே இருக்கிற சபை நடந்து கொண்டு இருக்கிறது. उस कलीसिया की ऐसी परिस्थिति थी, यीशु मसीह बाहर थे और कलीसिया अंदर चल रहा था। 3வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், और प्रकाशित वाक्य 3 अध्याय के 21 वचन में அவர் கடைசியா சொல்ற, ஜெயன் கொள்கை எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். अंत में वो कहते हैं कि जो जय पाता है वो अपने साथ सिंहासन पर बिठाऊंगा, ஏனென்றால் இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஜெயம் கொண்டார். क्योंकि यीशु मसीह जो है वो पहले जय पाया है, அவர் ஜெயம் கொள்கிறவர், वो जय पाने वाला அவர் परमेश्वर। உலகத்துல வந்து பாவத் மேல் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து அவருடைய அந்த வாழ்க்கையை அவர் वो முடித்தார். इस संसार में आकर इस संसार पर जय पाए थे, உலகத்தை அவர் ஜெயித்தார். इस संसार को उसने जय पाया, அவர் எதிர்பார்க்கிற நாம் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழும்போது और वो चाहता है कि इस संसार में
में जब हम जीते हैं, ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் நாம் வாழ வேண்டும். हर दिन हमें जय के साथ जीना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை நான் ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ लोग कह வேண்டும். सकते हैं मैं एक जयवंत जीवन जीऊंगा। பாவத்தை ஜெயிக்க வேண்டும். अब हर परिस्थिति में बदलना, ஒரு நாள் ஜெயமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்க வேண்டும். केवल एक दिन नहीं लेकिन हर दिन आपको जय पाना விசுவாஸ் है। கொண்டு வருகிற அடிக்கடி கொண்டு வருகிற அந்த பயத்தை ஜெயிக்க வேண்டும். शैतान जो बार बार डर को लाता है उस पर जय पाना है। அவிசுவாசத்தை ஜெயிக்க வேண்டும். आपके अविश्वास में आपको जय पाना है। அப்படி கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ऐसे हर दिन हमें जयवंत जीवन जीना है। கர்த்தருக்காக ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன். लोग कह सकते परमेश्वर के लिए मैं जयवंत जीवन जीऊंगा। கர்த்தர் நம்முடைய இதயத்தை அவர் தட்டுகிறார். आज परमेश्वर हमारे मन को खटखटाता है। நாம் எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். कि हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। ஒருவேளை நாம் கொஞ்ச நாட்களாய் வெதுவெதுப்பாய் காணப்படலாம். शायद कुछ दिनों तक हम गुनगुना अनुभव में हैं। கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெப குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். धीरे धीरे वो प्रार्थना का जो स्तर हमारे जीवन में कम हो गया है, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்ததனால, क्योंकि परमेश्वर हमें आशीष किया है।